திமுகவுடைய கொடுமையான ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய எண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுடைய தலைவர் அவர்களுடைய பிரச்சாரத்தை முடக்கினாங்க. தொலைக்காட்சிகள அவதூறுகளையும் செய்தி நிறுவனங்கள்ல தமிழக வெற்றி கழகம் 10 எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாதுங்கிற அவதூறுகளையும் தலைவர் அவர்கள் மேல கடுமையான அவசரங்களையும் எங்குமே பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அரசே மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசுனதே இல்லை. ஒரு அரசை எதிர்த்து நின்றுச்சு தமிழக வெற்றி கழகம் எதிராக நாடகமாடிய ஒரு அரசு. இந்த குடும்பம் என்ன மாதிரி நாடகம் ஆடினாங்க, ஊழலை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கரூரில் இருந்து எங்க தலைவர் விஜய் அவர்களை எந்த அளவிற்கு விமர்சனங்களும் எந்த அளவிற்கு அவமானங்களும் ஏற்படுத்தினார்கள் தெரியும். தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க போறாங்கன்னு நாங்க 6 மாசமா சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய வாக்கு சதவீதம் 40% தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். இது களத்துடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா 75 வருட கட்சிகள் 50 வருட கட்சிகள் எங்களுடைய பிரச்சாரத்தையும் எங்களுடைய திட்டங்களையும் குறிப்பாக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு புதிய ஆட்சி பெண்களுக்கானது, இளைஞர்களுக்கானது, மக்களுக்கானதாக